அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்துருக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டுருக்க பாய்லரை பற்றி ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வால்வ் ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து நீங்கள் சேஃப்டி வால்வில் எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது ஹெட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சேஃப்டி வால்வ் பற்றி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்ட் 2 வந்து டயக்ராம் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ இந்த டயக்ராம் வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் எப்படி இந்த வால்வ் யூஸ் பண்ணுறது, எப்படி இது செட் பண்ணுறதுன்னு நீங்களே தன்னிச்சையாகவே கற்றுக்கலாம். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா எப்படி இது ஒர்க் ஆகும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி மாட்டணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இது வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எப்படின்னா சேஃப்டி வால்வ், இது இன்லெட்டுங்க, இது அவுட்லெட். உங்களுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வழியாக இன்லெட் ஆகுங்க, இது வழியாக அவுட்லெட் ஆகுங்க. மாற்றி செட் பண்ண முடியாது இந்த வால்வை. இப்படி இன்லெட் ஆகும்போது என்ன ஆகுன்னா, கம்பெனியில் நீங்கள் வந்து 20 கேஜில் ஹெட்டரில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ப்ரெஷரு. இப்போ 25 கேஜிக்கு சேஃப்டிக்கு அடிக்கணும். அதாவது 20 கேஜிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பைப் லைன் செட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டீம் லைன் ஐபிஆர் பைப்பில். அப்போ கேஸ்கட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே அதே ரேஞ்சுக்கு இருக்கிறதுனால வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கேஸ்கட் போகிறக்கோ, பைப் லைனில் வந்து வைப்ரேஷன் ஆகிறக்கோ வேறு, ஏன்னா ப்ராசஸில் அங்கே எதுவும் தேவைப்படும் போது டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, ஹெட்டரில் இருக்க ப்ரெஷரை வந்து 20 கேஜி மெயின் இந்த ப்ரெஷரு திடீர்னு 25 போகலாம், 30 கூட போகலாம். அப்போ அளவு கடந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஹெட்டருக்குள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஹெட்டரில் இருக்கிற கேஸ்கட்டோ இல்லை ஸ்டீமில் இருக்கிற கேஸ்கட்டோ போகிறக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக போகும். அதை ரெடி பண்ணுறக்காக வேண்டி தான் இந்த சேஃப்டி வால்வ் யூஸ் பண்ணுறாங்க. பாய்லருக்கு யூஸ் பண்ணுற சேஃப்டி வால்வ் அங்கே வந்து இத்தனை கேஜி வந்தால் கட் ஆயிருங்கிறது சேஃப்டி அடிக்கும். ஆனால் வந்து ஹெட்டருக்கு வந்து சேஃப்டி வால்வ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஹெட்டருக்கு வந்து அப்படி கிடையாதுல்ல. பாய்லர்லேருந்து 10 கேஜினா 10 கேஜி 20 கேஜினா 20 கேஜி தட்டிக்கிட்டே தான் இருக்கும், வெளியே அவுட்லெட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அவுட்லெட் ஆகிறது என்ன ஆகும், அந்த ஹெட்டரில் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த அதுலேயே 20 பார்லேயே தான் இருக்கும் அங்கேயும் ஹெட்டரு. திடீர்னு அவுட்லெட்டில் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, அங்கே ப்ராசஸில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன அங்கே 20ங்கிறது 25 ஆகும். இது வந்து வித்தின் செகண்டில் வந்து ரொம்ப வேகமாக ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா, இது வந்து இந்த பைப் லைன் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த அந்த ஸ்டீம் லைனில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த சேஃப்டி வால்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸில் வந்து 20 கேஜி இப்போ மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா 22 இல்லைனா 25 வைங்களேன். அந்த 25ல் வந்துன்னா அந்த ஹெட்டருக்கு மேலே ரைஸ் ஆகக்கூடாது ப்ரெஷரு, அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த சேஃப்டி வால்வ் யூஸ் பண்ணுறோம். இந்த சேஃப்டி வால்வ் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போது இது இன்லெட் வழியாக வருதுங்க. இது எப்படி சேஃப்டி வால்வ் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 25 கேஜிக்கு செட் பண்ணணும்னா, இது வந்து இப்போ 20 கேஜி வந்துருச்சு, இன்னும் இந்த சேஃப்டி வால்வ் அடிக்கல. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மேலே இருக்கிற போல்ட் நட்டு, செட் ப்ரெஷர் இதை வச்சு தான் பண்ணணுங்க. மேலே இருக்கிற ஸ்பேனரை வச்சு இது வந்து நீங்கள் லூஸோ டைட்டாக பண்ணும்போது ப்ரெஷர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. ஹெட்டரில் எவ்வளோ வேணுமோ, சரிங்களா. இப்போ இது 20 கேஜி ப்ரெஷர் வந்துச்சு, சேஃப்டி அடிக்கல. அப்படிங்கும்போது என்ன, இதை லூஸ் பண்ணணும். ரொம்ப ஏன் லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா, இதுதான் பிஸ்டன், இது வழியாக வந்துங்க. இங்கே ஒரு பிஸ்டனுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து மேலே தூக்குறது இறக்குறது இதோட வேலைங்க. இதனால் ஸ்டெம்பர் எவ்வளோ ஸ்டெம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமுத்தி பிடிக்கும். இது டைட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப அமுத்தி பிடிச்சின்னா என்னங்க, ஸ்டீம் இது வழியாக வந்து போகிறதுக்கு ரொம்ப ஸ்டீம் கொடுத்தா மட்டும்தான் இது தூக்க முடியும். அப்படி தான் இது ஒர்க் ஆகுதுங்க. இப்போ 20 கேஜி வந்துச்சு, சேஃப்டி அடிக்கல, என்ன பண்ணுவீங்க, ரொம்ப அமுத்தி பிடிச்சிருக்குது, அதனால தான் வந்து தூக்க முடியல, ஸ்டீம்னால் வெளியே போகலின்னு அர்த்தம். அப்போ என்ன ஒன்று, இந்த போல்ட் நட்டு செக் நட்டை லூஸ் பண்ணும்போது என்ன, இது வந்து டைட்டு. ஒரு 10 பேர் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கும் ஒரு ஆள் இழுத்து பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால தாங்க இது லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, 10 பேருங்கிறது 2 ஆள் மாறிடுவான். அப்படிங்கும்போது என்ன ஆகும், இது கொஞ்சம் டைட்டு லூஸாக இருக்கும். அது மாதிரி இது லூஸ் பண்ணும்போது இப்போ 22ல் அடிக்கலை, இப்போ மறுபடி லூஸ் பண்ணுறீங்க. அப்படியே லூஸ் பண்ணி 25 கேஜி வரும்போது எவ்வளோ ஹெட்டரில் 25 கேஜி வந்துருச்சு. இப்போ லூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 25 வரும்போது இது அடிச்சிடும். அப்படி அடிச்சிருச்சுன்னா அதை செட்டிங்கு. ஒரு டைம் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடிக்கடி இது செட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து இது மேனுவல், ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் கூட ப்ராப்ளம் இருக்குது, வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து மேனுவல் தானே. இது செட் பண்ணிட்டீங்க, மேலே போய் யாரும் லூஸ் பண்ண போகிறதில்ல, க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து இப்படி செட் பண்ணிவிட்டு இந்த வந்து அவுட்லெட்டை முடிஞ்ச வரைக்கும் ஐபிஆர் பைப்பில் வந்து நீங்கள் லென்த்தாக எடுத்துக்கொண்டே வெளியே விடுறது நல்லது. ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் இப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து யாராவது ப்ராசஸுக்கும் போது அந்த சைடு நடந்து வரும்போது ஹெட்டரில் மேலே சேஃப்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பாதிப்பு பெரிய அளவு இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது தான்.
தெரியாது ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அவுட்லெட்டில் நீங்கள் வந்து பைப்பை போட்டு வெளியே கொண்டு போய் யாருக்கும் படாத அளவுக்கு வெளியே வச்சுக்கோங்க. இது எப்போ ஒரு நாள் தான் ஆகப்போகுது அதனால் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்போ நடந்தாலும் அது வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இது வந்து இது இன்லெட்டு, இங்கே வந்து இது அவுட்லெட்டுங்க. இதுதான் பிஸ்டன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் ப்ராசஸ். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குழப்பம். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஹேண்டில் இருக்கும். இந்த ஹேண்டில் ஏன் வச்சுருப்பாங்கன்னா சேஃப்டி ஹேண்டில். நீங்களே ஒரு டைம் தூக்கி அந்த சேஃப்டி வால் மாதிரியே இது தூக்கி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இங்கே இருக்க ஸ்ப்ரிங்கு வந்து டென்ஷன் வந்து எதுவும் டஸ்ட் உட்காந்துருந்தாவோ, இங்கே ஸ்கேல் ஃபார்முலேஷன் இருந்தாவோ இது மேலே ஓப்பனாக டெய்லி வந்து ஒரு டைம் செக் பண்ணிங்கன்னா, மேலே ஒரு டைம் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் வராதுங்க. சரிங்களா. இது வந்து என்ன பாய்லருக்கு யூஸ் பண்ணணுமான்னா இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. ஏர்லைனுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு கம்பெனியில் பாய்லர் இருக்காது. அது அவங்க இல்லை பாய்லர் இருக்கவங்க தானே வாங்கணும். ஏர்லைனுக்கு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏருமே ரொம்ப டேஞ்சரான ஒன்று தான். ஏன்னா அதுவுமே ப்ரெஷர் தானுங்க. அதனாலேயும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இப்போது சிலிண்டர் வச்சுருப்பீங்க, சிலிண்டருக்கு அடுத்து ஹெட்ரு வச்சுருப்பீங்க. கம்பல்சரி சிலிண்டர் இல்லாட்டியுமே ஹெட்ரில் வந்து இந்த சேஃப்டி வால்வ் மாட்டிக்கிங்க. இதனால் உங்களுக்கு வந்து ஏர்லைன் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து பாய்லர்னா கூட ஐபிஆர் பைப் இருக்கும், ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். இந்த நீங்கள் ஏர்லைன் யூஸ் பண்ணிட்டுருக்க பைப்புகள்லாம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது. அதனால் வந்து அவங்க குறிப்பிட்ட ப்ரெஷர் தாங்குற அளவுக்கு தான் அவங்க பைப் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேஃப்டி வால்வ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டீம் லைனும் ஏர்லைனும் ரொம்ப சேஃபாக இருக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பாய்லர் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.